நாங்க யாப்பு சம்பந்தமாக படிக்க போறோம். எனவே இந்த கிளாஸ்ல கட்டாயம் எல்லாரும் பேசணும். சரியா? ஏன்னா நாங்க யாப்பு சம்பந்தமாக படிக்க போறோம். அது எல்லாரும் பேசினா தான் அப்படி இன்ட்ரெஸ்டாக அது அழகாக நாங்க கொண்டு போக இயலும். அந்த வகையில பிள்ளைகள் எங்க எல்லாருக்கும் தெரியும். எங்களோட நாட்டை இப்ப ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் யாரு? அனுரகுமார ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கிறாரு. அனுரகுமாரைக்கு முதல் யார் ஆட்சி செஞ்சாரு? சொல்லுங்க. அனுரகுமார் இப்ப ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கிறாரு. எங்கட நாட்டை அனுரகுமார் ஆட்சி செய்யறதுக்கு முதல் யார் ஆட்சி செஞ்சாரு? எங்கட நாட்டை அனுரகுமார் இப்ப ஆட்சி செய்யறாரு. அனுரகுமார் ஆட்சி செய்யறதுக்கு முதல் எங்கட நாட்டை யார் ஆட்சி செஞ்சாங்க? சொல்லுங்க பாப்போம். ரணில் விக்ரமசிங்க. சரி. அப்ப ரணில் விக்ரமசிங்க ஆட்சி செஞ்சாரு. அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? இலங்கை நாட்டை சேர்ந்தவர். அவர் இலங்கையில தான் பிறந்தாரு. இலங்கை நாட்டை சேர்ந்தவர். இலங்கையை ஆட்சி செய்யறாரு. ஆனா இண்டையில இருந்து ஒரு 100 வருஷத்துக்கு முதல் எங்கட நாட்டை இலங்கையை சேர்ந்தவங்க ஆட்சி செய்யல. எங்கட நாட்டை இலங்கையை சேர்ந்தவங்க ஆட்சி செய்யல. அது உங்களுக்கு தெரியும். அப்ப யார் ஆட்சி செஞ்சது? பிரித்தானியர்கள். யூகேல இருந்து பிரித்தானியர்கள் இவ்வளவு தூரத்துல இருந்து எங்கட நாட்டை புடிச்சு ஆட்சி செஞ்சாங்க. எங்கட நாட்டை புடிச்சு ஆட்சி செஞ்சாங்க. சரி. ஆட்சி செய்யறாங்க தானே. இப்ப நாங்க இவங்கட ஆட்சியை பத்தி தான் படிக்க போறோம். இவங்கட கால ஆட்சி இலங்கையில எப்படி இருந்துச்சு? இவங்க என்னென்னத்தை உருவாக்கினாங்க? இன்றைக்கு இலங்கை இப்படி இருக்கிறதுக்கு இவங்க என்ன செஞ்சாங்க? இதைத்தான் நாங்க படிக்கிறோம். அந்த வகையில அவனை பத்தி நாங்க அவனை பத்தி படிக்க போறோம் அப்படின்னா அவன் யாருன்னு தெரிஞ்சிருக்கணும். இப்ப யோசிச்சு பாருங்க. நீங்க இப்ப ஒரு ஊர்ல இருக்கிறீங்க. உதாரணமா கல்முனையில இருப்பீங்க, அல்லது புத்தளத்துல இருப்பீங்க, கொழும்புல இருப்பீங்க. நீங்க உதாரணமா ஈஸ்டர்ன்ல இருக்கிற ஒரு ஆள் வேற ஒரு மத்திய மாகாணத்துக்கு போனா உங்களோட பாஷையை நீங்க உடனடியா மாத்துவீங்களா? மாத்த மாட்டீங்க. உங்களோட பழக்கத்தை உடனடியா மாத்துவீங்களா? மாத்த மாட்டீங்க. உங்களோட பாஷை தான் அங்கேயும் இருக்கும். நாங்க எல்லாரும் மദ്രസ அந்த காலேஜ்ல படிக்கிற டைம்ல ஆஹ் இங்க புத்தளத்துல போய் படிச்சோம். நாங்க பேசுற பேச்சுகள் அந்த பொடியமார் சிரிப்பாங்க. இதென்ன இப்படி? இதென்ன இப்படி? இதென்ன அர்த்தம் என்ன இதுல? இப்ப நாங்க சில டைம்ல சொல்லுவோம். கூட்டுறதுக்கு ஆஹ் என்ன, அதாவது குளிப்பம் தானே, குளிக்கிறது அதுக்கு தண்ணி வாக்குற அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஒரு நாள் நான் என்ன செய்யறேன் இருக்கும்போது ஆஹ் கூட்டுறதுக்கு கூட்டுறதுக்கு பாரக்கட்டை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க நிக்கிறாங்க. எடுக்க போகல. அவ திரும்ப திரும்ப சொல்ற, எடுக்க போகல. அப்ப அதுக்கு பிறகு பார்த்தா அவங்களுக்கு அந்த சொல் தெரியாது. என்ன சொல்ற அதுக்கு? தும்புத்தடி. அப்ப நாங்க இன்னொரு இடத்துக்கு போனா எங்கிட அந்த பாசைகள் இலகுலம் மாறாது. இப்படி இருக்கும்போது பிரித்தானியர்கள் எங்கட நாட்டுக்கு வந்து ஆட்சி செய்யறாங்கண்டா எப்படி ஆட்சி செய்வாங்க? அவங்கட ஸ்டைல்ல தான் ஆட்சி செய்வாங்க. அது எங்களுக்கு தெரியும் தானே. பிரித்தானியர்கள் எங்கட நாட்டுக்கு வந்து ஆட்சி செய்யறாங்கண்டா அவங்கட ஸ்டைல்ல தான் ஆட்சி செய்வாங்க. அந்த வகையில பிரித்தானியர்கள் எங்கட நாட்டுல என்னென்ன யாப்புகள் அறிமுகப்படுத்தினாங்க? உங்களுக்கு தெரியும். ஆரம்பத்துல வந்து கோல்ஃப்ரூக் கமரன், அதுக்கு பிறகு குரு மக்களம், அதுக்கு பிறகு டொனமூர், அதுக்கு பிறகு சோல்பரி, இப்படியெல்லாம் அவங்க அறிமுகம் செய்றாங்க. அந்த வகையில கோல்ஃப்ரூக் கமரன் நாங்க பார்த்துட்டோம். உங்களுக்கு அந்த அண்ணா படிச்சு தந்தாரு. கோல்ஃப்ரூக் கமரன்டா என்ன, அதுல என்னென்ன சீர்திருத்தங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு, அந்த சீர்திருத்தங்கள்னா என்ன, இதெல்லாம் அவர் சொல்லி தந்தாரு. நான் போன கிளாஸ்ல கோல்ஃப்ரூக் சீர்திருத்தத்துல ஸ்ட்ரக் ஆயின சொல்லுங்க. கோல்ஃப்ரூக் கமரன் சீர்திருத்தத்துல ஆஹ் அரசியல் மாற்றங்கள் என்ன, பொருளாதார மாற்றங்கள் என்ன, சமூக மாற்றங்கள் என்ன, இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கு நாங்க படிக்க போறது கோல்ஃப்ரூக் கமரன்ங்கிறது அரசியல் சீர்திருத்தம். அரசியல் சீர்திருத்தம்னா என்ன? அதை நான் 4வது யூனிட்ல உங்களுக்கு படிச்சுட்டு இருந்திருந்தேன். ஒரு மாட்டை நாங்க கட்டி போடுவோம் தானே, அதுதான் அரசியல் அமைப்பு. இந்த எங்கிற நாட்டை கட்டி போடுற ஒன்றுதான் அரசியல் அமைப்பு. சரியா? ஒரு மாடு கட்டி போடாட்டி எல்லா இடத்துலயும் புல்ல சாப்பிடும், ஓடிடும். அதை நாங்க மரத்துல கட்டி போட்டா அந்த மாடு ஓடாது. பக்கத்துல இருக்கிற விஷயங்களை மட்டும் சாப்பிடும், ஒரு வரையறைக்குள்ள நிக்கும். சரியா? இன்னும் உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்ல போனா நாங்க ஆடுகள் வளர்க்குறோம்.
அந்த ஆடுகளுக்கு ஒரு வேலி போட்டாதான் அந்த வேலிக்குள்ள ஆடு மேயும். வேலி எடுத்துட்டீங்கன்னா ஆடு என்ன செய்யும்? வேலியை தாண்டி போகும், ஓடாய் சாப்பிடும். எனவே ஒரு நாடு பாதுகாப்பாக இருக்கணும்னு சொன்னா, அதுல இருக்கிற மக்கள் நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும்னு சொன்னா, சர்வதிகாரம் இருக்க கூடாதுன்னு சொன்னா, அங்க ஒரு அரசியல் அமைப்பு கட்டாயம் இருக்கணும். சரியா? அது உங்களுக்கு விளங்கிருக்கு. இப்ப இந்த அரசியல் அமைப்பை பொறுத்த வரைக்கும் கோல்ஃப்ரு கமரன் அப்படின்னு ஒரு அரசியல் அமைப்பு இலங்கையில் இருந்துச்சு. கோல்ஃப்ரு கமரன் இப்படி வச்சு கொள்ளுங்களேன். இப்ப நீங்க யூஸ் பண்றீங்க தானே போன். இந்த இந்த போன் ஆரம்ப காலத்துல இப்படியா இருந்துச்சு? இல்ல. அது ஒரு டிவைஸா பெரிய ஒரு இதா கஷ்டமா இருந்துச்சு. அது காலம் போக போகத்தான் ஆஹ், இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகி நல்ல ஒரு போனா வந்துச்சு. இதே போல எங்கட அரசியல் அமைப்பும் ஆரம்பத்துல இப்படி இருக்கல. கொஞ்சம் நோம்பலா இருந்துச்சு, பிறகு கொஞ்சம் டெவலப் ஆனுச்சு, பிறகு அதை விட டெவலப் ஆனுச்சு. இப்படித்தான் எங்கிட்ட யாப்பு வந்திருக்குது. அந்த வகையில முதலாவது நாங்க படிச்ச யாப்பு கோல்ஃப்ரு கமரன். அந்த கோல்ஃப்ரு கமரன் யாப்புண்டா என்ன? கோல்ஃப்ருக்குண்டா யாரு? கமரன்டா யாரு? இவங்களை ஏன் இந்த இலங்கைக்கு அனுப்பினாங்க? அவங்க வந்து எப்படியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி ஒரு யாப்பை உருவாக்கினாங்க? அதுல என்னென்ன சீர்திருத்தங்களை கொண்டு வந்தாங்க? அந்த சீர்திருத்தத்தை கொண்டு வந்ததுக்கு பின்னால உள்ள நோக்கம் என்ன? அந்த சீர்திருத்தம் என்ன சொல்லுது? அதுல இந்த இலங்கையில் ஏற்பட்ட அரசியல் விளைவு என்ன? பொருளாதார விளைவு என்ன? சமூக விளைவு என்ன? இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்ப நாங்க பார்க்க போறது என்ன? இதுல இந்த யாப்பு பிற்காலத்துல ஜனநாயகத்துக்கு எப்படி வழி வழி அமைச்சிச்சு? இப்ப இப்படி ஏற்றின யாப்பு இப்ப நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. எங்களுக்கு ஒரு பாராளுமன்றம் இருக்குது, எங்களுக்கு ஒரு அரசியல் அமைப்பு இருக்குது, 1978ஆம் ஆண்டு 2ஆம் குடியரசு யாப்பு இருக்குது. அதே போல நாங்க எல்லாரும் ஓட் போடுறோம், சுதந்திரமா வாழ்றோம், நிம்மதியா வாழ்றோம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு நாடாக மாறுறதுக்கு இந்த கோல்ஃப்ரு கமரன் யாப்பு என்ன வகையில பங்களிப்பு செய்தது? இதைத்தான் பார்க்க போறோம். சில டைம்ல கேள்வி வர இயலும் எங்களுக்கு. கேள்வியும் என்ன செய்யலும்? எங்களுக்கு கேள்வியும் சில டைம்ல வர இயலும். இப்ப நாங்க பார்ப்போம். இப்ப நாங்க இது சம்பந்தமாக பார்க்க போறோம். பாருங்க, நாங்க ஒவ்வொன்றா பார்ப்போம். சரியா? ஓகே. கோல்ஃப்ரூக் அரசியல் சீர்திருத்தம் இலங்கையில ஜனநாயக ஆட்சி தோன்றதுக்கு எப்படியெல்லாம் காரணமாக இருந்தது? இதைத்தான் நாங்க இப்ப பார்க்க போறோம். அந்த வகையில முதலாவது பாயிண்ட்ஸ் முதலாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சீர்திருத்தத்தால இலங்கையில காணப்பட்ட இரட்டை ஆட்சி முறை ஒன்றாக்கப்பட்டுச்சு. இது பிற்காலத்துல ஒற்றையாட்சி தோன்றுவதற்கு காரணமாக இருந்தது. என்ன சொல்றாங்க? ஆரம்ப காலத்துல இலங்கை இரட்டை ஆட்சியா இருந்துச்சாம். அது என்ன இரட்டை ஆட்சி அப்படின்னா, கண்டி தனியா ஆளப்பட்டுச்சு. கண்டிக்கு தனி சட்டம், அதுக்கு ஆள்றதுக்கு தனி ஆட்கள். கரையோரம் தனியா ஆளப்பட்டுச்சு. கரையோரத்துக்கு தனி ஆட்கள், தனியா தனி அரசாங்கம். இப்படி இரட்டை நிர்வாகம் இருந்துச்சு. ரெண்டு நிர்வாகம். சரியா? இப்படி காணப்பட்ட அந்த நிர்வாகத்தை கோல்ஃப்ரு கமரன் வந்து என்ன செய்யறாங்க? மாத்துறாங்க. ரெண்டெல்லாம் தேவையில்ல, செலவு கூட போகுது, கஷ்டமா இருக்குது, நாங்க உண்டாவே மாத்துவோம். இப்படி மாத்துறாங்க. இப்படி மாத்தினது பிற்காலத்துல என்ன நடக்குது? ஒற்றை ஆட்சியை கொண்டு வருது. இப்படி சொல்றாங்க. இதுக்கு நாங்க ஒற்றை ஆட்சி என்னன்னு விளங்கிருக்கணும். 4வது யூனிட்ல படிச்சிட்டோம். என்ன? எல்லா அதிகாரமும் ஒரு மத்திய அரசிட்ட இருந்தா, எல்லா அதிகாரமும் ஒரு மத்திய அரசிட்ட இருந்தா அது ஒற்றையாட்சி. ஆனா இரண்டு நிர்வாகம்னா என்ன? எல்லா அதிகாரமும் ஒரு மத்திய அரசாங்கத்துல இருக்காது. ம், நடுவுல மத்தி, அது வேற, மாநிலம் வேற. இப்ப நான் நாட்டுல ஒரு சட்டம் போடுறேன், கொரோனா வந்துட்டு எல்லாரும் மாஸ்க் போடுங்க அப்படின்ட்டு கண்டில இருக்கிற ஒரு சட்டம் போட்டா ஈஸ்டர்ல இருக்கிறவன் கேட்க மாட்டான். ஏன்? அவனுக்கு வேற அரசாங்கம். அவன் அரசாங்கம் சொல்லணும், நீ இப்ப மாஸ்க் போட தேவையில்ல, பிறகு போடு அப்படின்னா வேற வேற. ஆனா இது ஒற்றையாட்சி இல்ல. ஒற்றையாட்சின்னு என்ன? மத்தி ஓர்டர் போட்டா எல்லாரும் கட்டுப்படணும். இலங்கையில் இருக்கிற நீங்களும் கட்டுப்படணும், நானும் கட்டுப்படணும். சரியா? அப்ப இத ஒற்றையாட்சி. அப்ப இந்த கோல்ஃப்ரு கமரன்ல ஏற்பட்ட ஒரு சீர்திருத்தம் இரட்டை நிர்வாகத்தை இல்லாமல் ஆக்கினது. பிற்காலத்துல என்ன நடக்கிறதுக்கு வழிகோலுது சொல்லுங்க? என்ன நடக்கு? மைக்கோன் பண்ணுங்க, சொல்லுங்க. ஆரம்பத்துல இந்த ஒற்றையாட்சிக்கு வெரி குட், மாஷா அல்லாஹ். இரண்டு நிர்வாகத்தை அப்படி இல்லாமல் ஆக்கினது பிற்காலத்துல ஒற்றையாட்சி உருவாகிறதுக்கு
ஒரு வழியாக இருந்தது. இது முதலாவது விஷயம். இது நல்ல ஒரு விஷயம். ஏன்? இலங்கையில சமஷ்டி இருந்தா எப்படி இருந்தீங்க? சின்ன ஒரு நாடு, இதுக்குள்ள ஒரு ரெண்டு இருந்ததா கஷ்டம். இலங்கை சின்ன நாடு, சின்ன நாட்டுக்கு பொருத்தமானது ஒற்றையாட்சி முறைதான். சரியா? ஓகே, இப்ப முதலாவது நாங்க பார்த்துட்டோம். இப்ப நாங்க இரண்டாவது பாயிண்ட்ஸை பார்ப்போம். இரண்டாவது பாயிண்ட்ஸை பார்ப்போம். இரண்டாவது என்ன சொல்றாங்கடா, சரியா, இலங்கைய ஒரு அரசியல் அமைப்புக்குள்ள உட்படுத்தி தேசாதிபதி அதிகாரத்தை குறைச்சதால தனிநபர்கள் தங்களோட அபிலாஷைகளை அடைய முடியுமா இருந்தது. இப்படி ரெண்டாவது சொல்றாங்க. என்னையா? தேசாதிபதினு ஒரு ஆள் இருந்தாராம். அவருக்கு ஏற்கனவே எல்லை இல்லாம அதிகாரம் இருந்ததாம். என்னையா? ரோட்ல போனா ஒருத்தன், நீ வா ஜெயிலுக்கு போண்டா ஜெயிலுக்கு போகணும். ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்க கூடாது. உன்னை எனக்கு பிடிக்கல, நான் உன்னை நாடு கடத்த போறேன்னு சொன்னா யாரும் கேட்க இயலாது. அவனை நாடு கடத்திட்டு விடுவாரு. தூக்கி கொண்டு போய் அமெரிக்காவிலேயோ இந்தியாவிலேயோ ஆள் தெரியாத ஒரு பிழையான ஒரு நாட்டுல கொண்டே விட்டுட்டு வந்துருவாங்க. இவரை நீ பிடிக்கல, இவரை தூக்குல போடுங்க அப்படின்னா தூக்குல போட்டுருவாங்க. இப்படி ஒரு அதிகாரம் யார்கிட்ட இருந்துச்சு? மகாதேசாதிபதிட்ட இருந்துச்சு. அவர் நினைச்சதுதான் சட்டம். யாருக்குமே வளவு வச்சிருக்கீங்களா அப்படின்னா யாருக்குமே வளவு வச்சிருக்க இயலாது. எல்லாருமே அவங்களோட சொத்தை திருப்பி தரணும்னா திருப்பி தரணும். இப்படி ஒரு எல்லையற்ற அதிகாரத்துல தேசாதிபதி இருந்தாராம். இந்த டைம்ல ஓல்ஃபுல் கவன சீர்திருத்தம் வந்து இவரை கட்டி போடுது. யாப்போட கட்டி போடுது. என்ன செய்யுது? அப்படி நீ இனிமே இருக்க இயலாது, உனக்கு சட்டசபைன்னு நாங்க உருவாக்கியிருக்கிறோம். அந்த சட்டசபையில முக்கியமான ஆட்கள் இருப்பாங்க. அவங்களோட ஆலோசனையின் பேர்ல தான் நீ செயற்படணும். சரியா? நீ விரும்பி ஒன்றை செய்ய போனா முடிட்டு கேட்கணும். முடிட்ட கால் பண்ணி இப்படிதான் செய்ய போறேன்னு அவ ஓகேன்றதை நீ செய்யணும். அப்படி இல்லாட்டி இவங்களோட ஆலோசனை பேர் சட்ட நிர்வாக சபைன்னு ஒன்று இருந்துச்சு. அதுல அரசாங்க காரியதரிசி, கொழும்பு காரியதரிசி, அப்படி கொஞ்சம் பேர் இருந்தாங்க. 5 பேர் இருந்தாங்க. 5 பேர் முக்கியமான ஆட்கள். ஆரம்பத்துல யார்ட்டையும் கேட்கல இவரு. இப்ப என்ன செய்ய போறண்டாலும் இவங்கள்ட்ட கேட்கணும். இந்த ஒரு ஏற்பாடை எது உருவாக்கினுச்சு? இந்த அரசியல் அமைப்பு சீர்திருத்தம். அப்ப இதுவரைக்கும் ஒரு வரையறைக்குள்ள இல்லாம இருந்த தேசாதிபதி இப்ப அந்த யாப்புங்களை அந்த வேலிக்குள்ள கொண்டு வரப்படுறாரு. நீ இந்த வரையறைக்குள்ளதான் நிக்கணும், இதை தாண்டி போகக்கூடாது. சரியா? ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மாட்டை கட்டி போடுற மாதிரி தேசாதிபதியை கொண்டு வந்து அரசியல் அமைப்போட கட்டி போடுறாங்க. இப்படி கட்டி போட்ட என்ன நடக்கும்? இப்ப ஒரு மாடு இருக்குது. எல்லா புல்லையும் காட்டுல சாப்பிடுது. அப்புறம் மத்த மான்களுக்கோ வேற விஷயங்களுக்கோ புல் இருக்காது. அப்ப அந்த மாட்டை கொண்டு போய் நாங்க மரத்துல கட்டி போட்டுட்டோம்னு சொன்னா அவர் பக்கத்துல இருக்கிறத சாப்பிடுவாரு. அங்கல இரு புல்லுகள்லாம் சும்மா இருக்கும். அதை மான்கள் வந்து சாப்பிடும். இதே போல நம்ம இந்த தேசாதிபதியை கொண்டு போய் அரசியலமைப்போட கட்டி போட்டா தனிநபர் அபிலாஷை அடைய முடியும். தனிநபர் அபிலாஷை என்ன? வீடு வாங்கலாம், வளவு வாங்கலாம், சொத்து சேர்க்கலாம், நான் பிசினஸ் ஆரம்பிக்கலும். ஏற்கனவே இந்த தேசாதிபதி உடல்ல எனக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கல. அவன் நினைச்சா என்ன செய்வான்னு தெரியாது. ஆனா இப்ப அவனை கொண்டு கட்டி வச்சுட்டோம். இப்ப நாங்க என்ன செய்வோம்? நினைச்ச மாதிரி நாங்க செஞ்சு கொண்டு இருப்போம். இப்ப 2வது பாயிண்ட்ஸ் விளங்கிட்டா சொல்லுங்க. 2வது பாயிண்ட்ஸ் விளங்கிட்டா? விளங்காட்டி சொல்லுங்க, திருப்பி வழங்கப்படுத்துறேன். விளங்கி ஓகே, விளங்கிட்டு. 3வது பாயிண்ட்ஸ் பாருங்க. இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா தேசாதிபதி தன்னிச்சையான அதிகாரங்கள் வரையறுக்கப்பட்டு சட்டக்கழகத்துக்கு வழங்கப்பட்டதனால் பிற்காலத்தில் பாராளுமன்றம் தோன்றியது. இதுக்கு நாங்க விளங்கிக் கொள்ளணும். என்ன சொல்றாங்களாம்? இந்த தேசாதிபதிக்கு தானே இவர் அதிகாரம் எல்லாத்தையும் கொஞ்சம் கட்டுப்படுத்தி, அதாவது அவர் மரத்துல அப்படி கட்டி போட்டதால கட்டி போட்டுட்டு அவர் அந்த அதிகாரத்தை முடிவெடுக்கிற அந்த தன்மையை சட்டவாக்க கழகம் சட்ட சட்ட கழகத்துக்கு கொடுத்ததால பிற்காலத்துல பாராளுமன்ற முறை தோன்றினுச்சு. இதுக்கு நாங்க பாராளுமன்ற முறை நேர விலை கொள்ளணும். 4வது யூனிட்ல படிச்சுட்டோம். என்ன பாராளுமன்ற முறைன்னு சொன்னா யாருக்கா சொல்லிடுமா? 4வது யூனிட்ல கிளியரா படிச்சோம். பாராளுமன்ற முறை அப்படின்னா என்ன? பாராளுமன்ற முறைன்னு அதுல இருக்கிற பிரதிநிதிகள்லாம் எப்படி வந்தாங்க? எப்படி பாராளுமன்ற என்ன? யாருக்கு சொல்லிடும்? பாராளுமன்ற முறைனா இதுதான். யாருக்கு ஷோர்ட்டா சொல்லிடும்? சொல்லுங்க. 4வது யூனிட் கிளியரா படிச்சிட்டோம். பாராளுமன்ற முறை, பாராளுமன்ற ஆட்சி முறை அப்படின்னு நாங்க ஒண்ணு படிச்சோம். ஜனாதிபதி ஆட்சி முறைலாம் படிச்சோம். அப்ப பாராளுமன்றம் ஆட்சி முறை அப்படின்னா என்ன? சரி, பாராளுமன்ற ஆட்சி முறையில சட்டத்தை யாரு இயற்றுவாங்க? சொல்லுங்க பாப்போம். பாராளுமன்ற ஆட்சி முறையில சட்டத்தை யாரு இயற்றுவாங்க? நாளைக்கு யாருமே குடிக்க கூடாது, இலங்கையில சாராயம் ஏற்றுமதி இறக்குமதி தடை, ஒரு சட்டம் ஒண்ணு கொண்டு வராங்க. யாரு கொண்டு வர இயலும்? யாரு? நீங்களா நானா? யாரு? யாரு கொண்டு வர இயலும்? சட்டத்தில் யாரு?
சொல்லுங்க, சரி சொல்லுங்க. பாராளுமன்றம் சார். ஓ, பாராளுமன்றம் கொண்டு வரும், பாராளுமன்றம் கொண்டு வரும். பாராளுமன்றத்தை எல்லாம் யார் கொண்டு வருவாங்க? நான் கொண்டு வருவேன். நான் கொண்டு வர இயலுமா? நாளைக்கு சாராயம் ஏற்றுமதி இறக்குமதி தடை நான் கொண்டு வர இயலுமா? நீங்க கொண்டு வர இயலுமா? யார் கொண்டு வருவாங்க? அவங்க சட்டத்துறையில இருக்காங்க. உள்ளிட்ட அமைச்சரவை. ஆ, அமைச்சரவை என்ன செய்யும்? அமைச்சரவை அப்படின்னா கொண்டு வந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவாங்க. கொண்டு வந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவாங்க. உதாரணமா, உங்களுடைய ஸ்கூல் பிரின்சிபல் என்ன செய்யறாரு? உங்களை கூப்பிட்டு, இங்க வாங்கன்னு கூப்பிட்டு, சரியா? உங்களை வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு என்ன செய்யறாருன்னு சொன்னா, இந்த ஃபைல போய் டிசிப்ளின் ஆபீஸ்ல கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்றாரு. இந்த ஃபைல டிசிப்ளின் ஆபீஸ்ல கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்றாரு. நீங்க என்ன செய்றீங்க? அதை எடுத்து கொண்டு போய் கொடுக்குறீங்க. நீங்க அவர் அந்த டிசிப்ளின் ஆபீஸ்ல கொண்டு போய் கொடுக்குறீங்க, சரியா? அந்த டிசிப்ளின் ஆபீஸ் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த ஃபைல் இருக்கிற விஷயத்தை நடைமுறைப்படுத்துறாங்க. ஃபைல் என்ன இருக்குன்னு சொன்னா, உடனடியா குற்றம் செஞ்ச மாணவர்களை கூப்பிட்டு தண்டனை கொடுங்க இருக்குது. உடனே டிசிப்ளின் ஆபீஸ் என்ன செய்யறாங்க? குற்றம் செஞ்ச மாணவர்கள்லாம் கூட்டிட்டு வந்து எல்லாருக்குமே அடிக்கிறாங்க. இப்ப பிரின்சிபல் ஒரு தீர்மானம் எடுத்தாரு, குற்றம் செஞ்ச மாணவர்களை தண்டிக்கணும். பிரின்சிபல் எடுத்த அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த சொல்லி உங்களோட கையில தந்தாரு. நீங்க தான் அமைச்சர். நீங்க என்ன செஞ்சீங்க? அந்த வேலையை உங்களுக்கு கீழே இருக்கிற ஒரு டிசிப்ளின் ஆபீஸ்ட கொடுத்தீங்க. உங்களுக்கு கீழே இல்ல, சும்மா உதாரணத்துக்கு கொடுத்தீங்க. டிசிப்ளின் ஆபீஸ் அந்த வேலையை செய்யறாங்க. அப்படித்தானே? இதே போல இலங்கையில நாளையில இருந்து எல்லாரும் சாராயம் தடை. அப்ப பாராளுமன்றத்துல ஒரு தீர்மானம் கொண்டு வரப்படும். யார் கொண்டு வருவாங்க தெரியுமா? பிரதிநிதிகள். யாரு? நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. நீங்க யாப்பு படிக்கிறாங்களா இருந்தா இதை மறக்க கூடாது. கொண்டு வரவங்க பிரதிநிதிகள். பிரதிநிதினா யாரு? உங்களோட வகுப்பு பிரதிநிதி யாரு? உங்களோட மானிட்டர். உங்களுக்காக பேச போறது உங்களோட மானிட்டர். உங்களுக்காக உங்களை பொறுப்பாக பார்த்தீங்க மானிட்டர். நீங்க தான் தெரிவு செஞ்சீங்க. சில ஸ்கூல்ல டீச்சர் தெரிவு செய்வாங்க, சில ஸ்கூல்ல மாணவர்களே தெரிவு செய்வாங்க. பிரதிநிதிண்டா எனக்கு பதிலா எனக்கு விரையலாது, எனக்கு வருத்தமா இருக்கு. உதாரணமா, அந்த அண்ணா உங்களுக்கு படிப்பிச்சு தந்தாரு. அவர் எந்த பிரதிநிதி. எனக்கு பதிலா அவர் படிச்சு தராரு. இதே போல மக்களாகி எங்களுக்கு பதிலா எங்களுக்கு எல்லாருக்கும் பாராளுமன்றத்துல போய் இருக்கலுமா? இடம் காணுமா? இல்ல. எனவே எங்கட ஊர்ல இருந்து ஒரு ஆளா அனுப்புறோம். இப்படி ஒவ்வொரு ஊர்ல இருந்து மாகாணத்துல இருந்தும் மக்கள் தெரிவு செஞ்சு பிரதிநிதிகளை அனுப்புவாங்க. இவங்க இருக்கிற இடம் தான் பாராளுமன்றம். மக்கள் பிரதிநிதிகள் இருக்கிற இடம் தான் பாராளுமன்றம். இவங்க தான் சட்டங்களை இயற்றுவாங்க. இவங்க சட்டத்தை இயற்றினா அது அமைச்சரவைக்கு போகும். அந்த அமைச்சரவை அதை நடைமுறைப்படுத்துவாங்க. சரியா? இப்ப உங்களுக்கு அமைச்சரவை என்ன, பாராளுமன்றம் என்னன்னு விளங்கிருக்கும். இதை நீங்க 4ஆம் திரும்ப போய் கொஞ்சம் பாருங்க. பார்த்தா தான் உங்களுக்கு கிளியரா விளங்கும். சரியா? அது விளங்காம இருக்க கஷ்டம். எனவே இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப பாராளுமன்ற முறை உங்களுக்கு விளங்கிட்டு, பாராளுமன்ற முறைன்னு சொன்னா மக்கள்கிட்ட பிரதிநிதிகள் எல்லாம் ஒரு இடத்துக்கு போய் ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னா, அவங்க எல்லாரும் என்ன தீர்மானம் எடுத்தாங்கண்டா, சட்டம் இயற்றினாங்கண்டா, அது பாராளுமன்ற முறை. பாராளுமன்ற முறையை பொறுத்த வரைக்கும் அதுல அமைச்சரவையில தலைவர் யார் இருப்பாரு? பிரதமர் இருப்பாரு. அந்த பாராளுமன்றத்துல ஆளுங்கட்சி ஒன்று இருக்கு. பாராளுமன்றத்துல ஆளுங்கட்சி ஒன்று இருக்கு. ஆளுங்கட்சின்னு என்ன? அதாவது பெரும்பான்மை வாக்கு பெற்ற கட்சி. இதான் ஆளுங்கட்சி. இப்ப உதாரணமா எங்கட நாட்டுல அனுரகுமார அனுரகுமார் இருக்காருன்னு வைங்களேன். சரியா? இவர்தான் அந்த நாட்டை நிர்வாகம் பண்ணுவாரு. அதே போல பாராளுமன்றம் இருக்கு. உங்களுக்கு பாராளுமன்றம் விளங்கிறீங்கன்னு நினைக்கிறேன். 4ஆம் கொஞ்சம் போய் பாருங்க. நான் டீட்டெயிலா சொல்லல. இதை ஓவர விளங்கப்படுத்தினா மாதிரி 4ஆம் போயிடும். அப்ப இதான் ஓவர விளங்கப்படுத்தல. இப்படி ஒரு பாராளுமன்ற முறை எங்க நாட்டுல வாரத்துக்கு பாராளுமன்றம் ஒன்று இருக்குது. அதுல பிரதிநிதிகள் இருக்கிறாங்க. சரியா? நிறைய அமைச்சர்கள் இருக்கிறாங்க. இந்த அமைச்சர்கள் எல்லாம், பாராளுமன்ற மந்திரிகள் எல்லாம் சட்டங்களை இயற்றுறாங்க. சட்டங்களை இயற்றுறாங்க. அந்த சட்டம் வந்து 3/2 பெரும்பான்மை பெற்று அப்படி இப்படி சில ப்ரோசஸ் இருக்குது. அதெல்லாம் நடந்தா இலங்கையில சட்டமா வரும். இலங்கையில சட்டமா வரும். இன்றிலிருந்து சாராயம் ஏற்றுமதி இறக்குமதி தடை. இலங்கையில் எந்த ஒரு இடத்திலும் சாராயம் விற்க கூடாது. இப்படி ஒரு அமைச்சர் என்ன செய்யறாரு? சட்டத்தை கொண்டு வராரு. கொண்டு வந்தா எல்லாருமே அதை ஒத்துக்கொள்றாங்க. ஒத்துக்கொண்டு நிறைவேற்றப்பட்டா இலங்கையில அந்த சட்டம் அமுல்படுத்தப்படும். எல்லா கடையும் மூடப்படும். சரியா? இப்ப இப்படி ஒரு சிஸ்டம் இப்ப இருக்குது. இது வாரத்துக்கு கோல்ஃப்ரூட் கம்பெனிக்கு என்ன சம்பந்தம்? அந்த யாப் எப்படி அடித்தளமிட்டது அப்படின்னு நாங்க பார்த்தா அங்கதான் ஒரு விஷயம் நடந்துச்சு. கோல்ஃப்ரூட் கமரன் தான் சட்டவாக்க கழகம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சான். சட்டவாக்க கழகம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சான். ஆனா அதுல இருந்தாக்கள் மக்கள் பிரதிநிதிகளா? இல்ல. அவன்டாக்கள் தான் இருந்தாங்க. ஆனா
சிங்களவர்கள் சார்பா ஒரு ஆளை தூக்கி போட்டான், முஸ்லிம்கள் சார்பா ஒரு ஆளை தூக்கி போட்டான், தமிழர்கள் சார்பா போட்டான். இப்படி அவன் தூக்கி ஆக்களை போட்டதால இப்ப இருக்கிற இந்த நிலைமை வாரத்துக்கு ஒரு வித்தாக அமைந்தது. இப்ப எனக்கு எப்பிள் மரம் வேணும்னு சொன்னா உடனே எப்பிள் மரம் வந்துருமா? இல்ல. ஒரு வித்தை தூக்கி போடுவேன். அது எப்பிள் மரத்தோட சின்னதா இருக்கும். அதுல நிறம் கூட இருக்காது. அதுல வாசம் கூட வராது. ஆனா அந்த விதை வந்து பிற்காலத்துல அது மரமாக வளரும். அதே போல இன்றைய இந்த பாராளுமன்ற முறைக்கு ஒரு வித்தாக, ஒரு சின்ன தூண்டுதலாக இந்த கோல்ஃப்ரூக் கமரன்ல உருவாக்கப்பட்ட இந்த சட்டவாக்க கழகம் இருந்தது. சரியா? தேசாதிபதிட்ட இருந்த அதிகாரத்த குறைச்சு, அத நாங்க சட்ட வாக்கு கழகத்துக்கு அந்த டைம்ல குடுத்தோம். குடுத்தாங்க. அது பிற்காலத்துல இந்த தேசாதிபதி எல்லாம் இல்லாம, மக்களால தெரிவு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் மூலம் மக்களோட நலனுக்கு ஏற்ப சட்டத்தை இயற்றதுக்கு அது ஒரு காரணமாக அமைந்தது. சரியா? இப்ப இந்த பாயிண்ட்ஸ் விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். விளங்காட்டி கேளுங்க நான் சொல்றேன். அடுத்தது சரியா? நான் அடுத்ததுக்கு போகும் வரைக்கும் டைம் இருக்குது. நீங்க விளங்காட்டி சொல்லுங்க. டக்குனு அடுத்தது சொல்றேன். ஓகே. இப்ப நாங்க அடுத்த பாயிண்ட்ஸ் பார்க்க போறோம். இந்த கோல்ஃப்ரூ கமரன் சீர்திருத்தம் வந்ததால நடந்த இன்னொரு முக்கியமான விஷயம்தான் பொறுப்புடன் கூடிய ஆட்சி ஏற்படுத்தப்பட்டுச்சு. என்ன? பொறுப்புடன் கூடிய ஆட்சி ஏற்படுத்தப்பட்டுச்சு. இப்ப நீங்க இருக்கிறீங்க. சிலவங்க சொல்லுவாங்க, நீங்க கேள்விப்பட்டீங்களா? இவனுக்கு பொறுப்பில்ல. இவனுக்கு பொறுப்பில்ல. அப்பா அப்பா அம்மாட வாப்பா அம்மாட கஷ்டம் தெரியாது. ஆ இவனுக்கு பொறுப்பில்ல அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன? பொறுப்பில்ல அப்படின்னா மத்தவங்க நலனை பாக்குறல்ல. மத்தவங்க நலன் வாப்பா கஷ்டப்படுறாங்களே, கஷ்டப்பட்டு எனக்கு உழைச்சி தாராங்களே, அப்ப அந்த சல்லியை நான் காசு கட்டி படிக்கிறேனே, எனவே கிளாஸுக்கு தொடர்ந்து போகணும், கிளாஸை கவனிக்கணும். இப்படி பொறுப்பில்ல. அவங்க காசு தாராங்க, கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. அதை கட்டிட்டு ஃபேஸ்புக் பார்த்துட்டு இருக்கிறது, யூடியூப் பார்த்துட்டு இருக்கிறது. சரியா? கிளாஸுக்கு போறல்ல, ரெக்கார்டுக்கு வந்தாலும் கேட்கறல்ல. இப்படி ஒரு பொறுப்பு இல்லாம நாங்க இருந்து கொண்டிருப்போம். இதை சொல்லுவாங்க பொறுப்பில்லாத தன்மை. அடுத்தது, ஒரு வயசுக்கு ஏத்த வேலையை செய்ய மாட்டோம். ஒரு வயசுக்கு ஏத்த வேலையை செய்ய மாட்டோம். இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் நான் நினைக்கிறேன் 20 வயசு இல்லாட்டி 18 19 வயசு இருக்கும். நீங்க எல்லாம் பெரிய ஆட்கள் உண்மையிலே. நீங்க எல்லாரும் பெரிய ஆட்கள். எந்த அளவுக்கு சொன்னா நீங்க ஒரு நாட்டை ஆள்றதுக்கான திறமை உள்ள இருக்குது. ஏன் முகமது இப்னு காசிம் யாரு? இந்தியாவை கைப்பற்றினாரு. இந்தியாவை கைப்பற்றினாரு. அவரு 18 வயசு கைப்பற்றும் போது. தாரிக் பின் ஜியாத் தளபதி, இவரு ஸ்பெயினை கைப்பற்றினாரு. கைப்பற்றி அதை ஆட்சி செஞ்சாரு. அந்த டைம்ல அவருக்கு வயசு 19. அப்ப இப்படிப்பட்ட இளைஞர்கள் ஒரு நாட்டை அதிகாரம் பண்ற அளவுக்கு இருந்தாங்க. ஆனா நாங்க அந்த அளவுக்கு இல்லாம, ஒரு பொறுப்பு இல்லாம, நாங்களாம் சின்ன பிள்ளைகள் அப்படி சொல்லி சொல்லி எங்களை வளர்த்துட்டாங்க. 20 வயசுக்குள்ள இருந்தா சின்ன பிள்ளைகள். இப்படி வளர்த்ததால நாங்க இன்னும் என்ன செய்யறோம்? சின்ன பிள்ளைகள் அந்த வேலைகளை செஞ்சு கொண்டிருக்கிறோம். பெரிய நாட்டை தீர்மானம் எடுக்கிற அளவுக்கு, அரசியல் தீர்மானம் எடுக்கிற அளவுக்கு, பெரிய பெரிய டிசிஷன் எடுக்கிற அளவுக்கு நாங்க இல்ல. அதனால வெளிநாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் 18 19 வயசுல பெரிய பெரிய கம்பெனிகள் எடுத்து செய்யறாங்க. பெரிய பெரிய தொழில்கள் எடுத்து செய்யறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க பொறுப்புள்ளவங்களா இருக்கிறாங்க. அப்ப பொறுப்புடன் கூடிய ஆட்சி அப்படின்னா என்னண்டா, இப்ப நான் இருக்கிறேன் சரியா? நான் உங்களுக்கு படிச்சு தந்திருக்கிறேன். நீங்க எனக்கு விமர்சனம் செய்யாட்டி நான் நினைச்ச மாதிரி எல்லாம் படிச்சு தருவேன். நான் நினைச்ச மாதிரி எல்லாம் படிச்சு தருவேன். சிலபஸ்ல இல்லாத படிச்சு தருவேன். தேவையில்லாத படிச்சு தருவேன். அப்படி போயிட்டே இருப்பேன். பொறுப்பு இல்லாம போயிட்டே இருப்பேன். ஆனா நீங்க இதுல யாராவது ஒரு ஆள், சார் நீங்க செய்யறது வந்து பிழை, எங்களை சிலபஸ்ல இருக்கிறத மட்டும் படிச்சுட்டாங்க, தேவையில்லாத விஷயம்னா எங்களுக்கு தேவையில்ல அப்படி சொன்னீங்கடா, நம்ம பேசுறத தடுக்கிறதுக்கு, தட்டி கேட்கறது ஒரு ஆள் இருக்குது. இனி நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் பேசக்கூடாது அப்படின்ற ஒரு பொறுப்பு எனக்கு வரும். இத மாதிரித்தான் இப்ப இந்த இலங்கையில் இந்த பொறுப்புடன் கூடிய ஆட்சி இருக்குதா? பெரும்பாலும் இருக்குது. பெரும்பாலும் இருக்குது. ஏன்? ஜனாதிபதி சும்மா ஒரு விஷயத்தை செய்ய மாட்டார். அவர் ஒரு பொறுப்போட செயல்படுவாரு. என்ன செஞ்சாலும் மக்கள்கிட்ட சொல்லிடுவாரு. மக்கள் பிரதிநிதிகள் சொல்லிடுவாரு, நான் இதுக்காக வேண்டி தான் இதை செய்யறேன். இவர் பிழைய செஞ்சா உடனே எதிர்க்கட்சி விமர்சிக்கும். அதே போல மக்கள் விமர்சிப்பாங்க. அறங்கள் என்ற பேர்ல அவர் அடிச்சு துரத்துவாங்க. இதுக்கு பயத்துல அவர் பொறுப்போட நடந்து கொள்வாரு. பொறுப்போட நடந்து கொள்வாரு. இந்த ஒரு முறை இப்ப இருக்கித்தானே, இதுக்கு காரணம் கோல்ஃப்ரூ கமரன் என்று நாங்க சொல்லிலும். ஏன்? கோல்ஃப்ரூ கமரன்ல பொறுப்பில்லாம இருந்த தேசாதிபதிய பொறுப்பே இல்லாம அவன் இருந்தான். நினைச்சவனை இது புடிச்சு சிறைப்புடிச்சான், கொலை செஞ்சான், நாடு கடத்தினான். இப்படி பொறுப்பில்லாம இருந்தவன ஒரு சட்டவாக்க கழகத்தை கொண்டு வந்து அவனை கட்டுப்படுத்தினதால, சரியா, இவன் ஆலோசனை கேட்க வேண்டிய ஒரு நிலைமை வந்ததால கொஞ்சம் பொறுப்பு வந்துச்சு. கொஞ்சம்
பொறுப்பு வந்துச்சு. இப்ப நினைச்ச மாதிரி கைது செய்ய இயலாம். இப்ப நினைச்ச மாதிரி சிறை பிடிக்க இயலாம். ஏன்? அவன்கிட்ட கேட்கணும். எனவே அவன் கேட்டா எப்படின்னு தரமாட்டான். எனவே என்ன செஞ்சாங்க? இவங்க கொஞ்சம் ஒரு பொறுப்போட கொஞ்சம் பொறுப்பு வந்துச்சு. பூரணமா இல்ல, ஒரு அளவுக்கு பொறுப்பு வந்துச்சு. இதுதான் இந்த காலத்துல ஒரு பொறுப்புள்ள ஆட்சி உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தது. சரியா? ஆஹ் இப்ப அந்த பாயிண்ட்ஸ் விளங்கப்படுத்தினேன். உங்களுக்கு விளங்கிச்சோ தெரியாது. விளங்கிட்டா? அடுத்த பாயிண்ட்ஸ் போமா? சொல்லுங்க. ஓ சார். சரி. அடுத்தது பாருங்க. அடுத்த பாயிண்ட் சொல்றாங்க என்னண்டா, நீதித்துறைய சுதந்திரமாக்கி விட்டதால முழு இலங்கையிலையும் நீதித்துறை சுதந்திரம் வந்துச்சு. நீதித்துறையில நீதியில சுதந்திரம் வந்துச்சு அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அதாவது நீதித்துறை சுதந்திரமாக்கப்பட்டதால் நீதித்துறை சுதந்திரமாக்கப்பட்டதால் முழு இலங்கையிலும் முழு இலங்கையிலும் ஒரே வகையான குற்றவியல் சட்டமுறைகள் ஒரே வகையான குற்றவியல் சட்டமுறைகள் கொண்டு வரப்பட்டதோடு இது பிற்காலத்தில் இலங்கையில் நீதித்துறை நீதி சுதந்திரத்தை மேலெடுக்க உதவியது இப்படி சொல்றாங்க. முதலாவது வினை கொள்ளணும். நீதி சுதந்திரம்னா என்ன? நீதி சுதந்திரம் என்ன? இப்ப எனக்கு நீங்க அடிச்சிட்டீங்க எனக்கு நீங்க அடிச்சிட்டீங்க எனக்கு நீங்க அடிச்சிட்டீங்க. இப்ப நான் நீதிமன்றத்துல போய் நிக்கிறேன். நீதிமன்றத்துல போய் நிக்கிறேன். அப்ப நீதிபதி சொல்றாரு, இதுக்கெல்லாம் கேஸ் எல்லாம் பார்க்க இயலாது. அவன் அடிச்சால் பெரிய ஒரு ஆள், அரசியல்வாதியின் மகன். எனவே இதுக்கெல்லாம் பார்க்க இயலாது. நீ போ அப்படின்டா. இது நீதி சுதந்திரமா? இல்ல. அவன் நீதி எனக்கு இது ஒரு சுதந்திரமா? நீதி இல்ல. அதே போல ஆஹ் எனக்கு வேற சட்டம், உங்களுக்கு வேற சட்டம். சரி, நீதி பார்க்கல தானே? ஓகே, இப்ப நான் இன்னொருத்தருக்கு அடிச்சிட்டேன். இப்ப இது வழக்கு நீதிமன்றத்துக்கு போகுது. இப்ப நீதிபதி என்ன தூக்கி ஜெயில போடுறாரு. அவருக்கு ஒரு சட்டம், எனக்கு ஒரு சட்டம். இது நீதி சுதந்திரம் இல்ல. சுதந்திரமான நீதிந்தா நான் சுதந்திரமான முறையில போய் நீதியை கேட்கணும். கேட்டா எனக்கு ஒரு சரியான நீதியை அவங்க தரணும். எனக்கு வேற சட்டம், உங்களுக்கு வேற சட்டம், இப்படி எல்லாம் இருக்க கூடாது. இது நீதி சுதந்திரம், நீதி சமத்துவம் இல்லை. இப்ப ஓல்ஃப்ரூக் கமரன்ல என்ன நடக்குதுன்னு சொன்னா, இந்த கமரன் இருக்கார் தானே, இவர் தான் நீதிக்கு பொறுப்பானால். இவர் பாக்குறாரு, குற்றவியல் சட்டம்னா வேற. இங்க பிழை செஞ்சா வேற தண்டனையா, அங்க பிழை செஞ்சா வேற தண்டனையா. கண்டியில ஒரு சட்டம், இங்க ஒரு சட்டம். இவரு கிராமத்துல ஒரு சட்டம், நகரத்துல ஒரு சட்டம். இவர் என்ன செய்யறாரு? எல்லா நீதிமன்றத்தையும் இல்லாமல் ஆக்கி போட்டு பொதுவான நீதிமன்றத்தை உருவாக்குறாரு. ஒரு நீதிமன்றம், அதுக்கு கீழே சில நீதிமன்றம், அதுக்கு கீழே சில நீதிமன்றம், எல்லாமே ஒன்றுதான். யாரு வந்தாலும் அவருக்கு சட்டம் ஒன்றுதான், அவருக்கு தண்டனை உண்டுதான். அது யாரா இருந்தாலும் சரி. இப்படி இவர் கொண்டு வராரு. இப்படி கொண்டு வந்ததால இது ஓவரா 100% சுதந்திரம் அப்படி இப்படிலாம் இல்ல. அந்த சிஸ்டத்தை கொண்டு வந்ததால இப்ப பிற்காலத்துல ஒரு சுதந்திரமான நீதித்துறை என்ன செஞ்சு உருவாகி இருக்குது. இப்ப எங்க நிலங்க நாட்டு எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா ஒரு அளவுக்கு சுதந்திரமான நீதித்துறை இருக்குது. எல்லாருக்குமே ஒரே தண்டனை. பாருங்க, அமைச்சர்கள் எல்லாம் பிடிச்சி ஜெயில அடைக்கிறாங்க. அனுரகுமார முக்கியமான அமைச்சர்கள் எல்லாம் பிடிச்சி பிடிச்சி ஜெயில அடைக்கிறாரு. அப்ப அந்த அளவுக்கு நீதிட்டு எல்லாருக்கும் சமநீதி. இந்த ஒரு நிலைமை வாரத்துக்கு அடித்தளம் எது விட்டுச்சாம்? போல்ஃபுரு கமரன்ல கமரன் செஞ்ச ஒரு சீர்திருத்தம் இன்றைக்கு எங்களுக்கு நலவாக அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லு. இதெல்லாம் ஏன் சொல்றேன் தெரியுமா? ஏன் படிக்கணும் தெரியுமா? இதெல்லாம் நீங்க நிரூபிக்கணும். எக்ஸாம் பேப்பர்ல இப்ப கேள்வி நீங்க நிரூபிக்கணும். நல்லா விளக்கமா தெரிஞ்சிருந்தா நீங்க அழகா நிரூபிப்பீங்க. உதாரணம்லாம் சொல்லுவீங்க. சரியா? ஆஹ் 2 நிமிஷம் தான் இருக்குது, அதுக்குள்ள முடிக்கணும். அடுத்தது இது உண்டு. இது என்ன பாயிண்ட்ஸ்? சரியா? அதாவது ஆரம்ப காலத்துல அரசியலமைப்பு ஒன்று கொண்டு வந்ததால பிற்காலத்துல அரசியலமைப்பு சார்ந்த ஒரு ஆட்சி எடுக்கிறதுக்கு ஒரு வழிகோலிஞ்சி அப்படின்னு சொல்றாங்க. சரிதானே? இப்ப இலங்கை நாடு எப்படி ஆட்சி செய்யப்படுது? 2ஆம் குடியரசு யாப்பின்படி 2021ஆம் சீர்திருத்தப்படிதான் இலங்கை நாடு ஆட்சி செய்யப்படுது. இலங்கைய இப்ப நாங்க எதால கட்டி போட்டிக்கிறோம்? இலங்கை ஆட்சி அதிகாரத்தை, அரசாங்கத்தை எந்த ஒரு யாப்பால கட்டி போட்டிருக்கிறோம்? 2ஆம் குடியரசு யாப்பால கட்டி போட்டிக்கிறோம். இந்த முறையில நாங்க கட்டி போட்டு அவர் ஒரு வரையறைகளை வச்சு ஒரு ஆட்சி நடக்குதுன்னு சொன்னா இதுக்கு காரணம் கோல்ஃப்ரூ கமரன். அவன் தான் அரசியல் அமைப்பை கொண்டு வந்தான். அவன் கொண்டு வந்த அந்த சிஸ்டம் எங்களுக்கு முன்மாதிரியா இருந்ததாலதான் இப்ப நாங்களும் அந்த சிஸ்டத்துக்குள்ள நிக்கிறோம்.
எனவே இப்படிப்பட்ட ஒரு அரசியலமைப்புக்குள்ள நடக்கிற இந்த அழகான ஆட்சிக்கு காரணம் போல் ஃபுரூக் கமரன். இதை நீங்க நிரூபிப்பீங்க. இது ஒரு சின்ன பாயிண்ட்ஸ் தான். அடுத்தது ஆஹ் இங்கு அறிமுகப்படுத்தப்பட்ட சட்டசபை பிற்காலத்தில் பாராளுமன்றம் என்கிற நிறுவனத்தை உருவாக்கியது. ஏற்கனவே பார்த்த பாயிண்ட்ஸ் தான். ஏற்கனவே என்ன சொன்னோம்னு சொன்னா, இந்த ஏற்கனவே இந்த தேசாதிபதியிட அந்த தன்னிச்சையான அதிகாரம் குறைக்கப்பட்டு அந்த சட்டசபை கொடுத்ததால பாராளுமன்ற ஆட்சி முறை உருவானுச்சுன்னு சொன்னோம். பாராளுமன்ற ஆட்சி முறை என்ன? பிரதமர் தலைமையிலான ஒரு ஆட்சி முறை இலங்கையில ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு. இந்த பாராளுமன்ற ஆட்சி முறை உருவானுச்சுன்னு சொன்னோம். இந்த பாயிண்ட்ஸ்ல சொல்றாங்க பாராளுமன்றம் என்ற நிறுவனம் உருவானது. பாராளுமன்றம் என்ற நிறுவனம் பாருங்க, நீங்க பார்ப்பீங்க பாராளுமன்றம் பெரிய ஒரு கட்டடம் இருக்குதானே, அது பிரதிநிதிகள் நம்ம இருப்பாங்க. இந்த ஒரு சிஸ்டம் வந்தது இவங்க இந்த சட்டசபை ஒன்று பில்டிங் ஒன்று உருவாக்கியதால தான். அவங்க அப்படி உருவாக்கினதால அது அப்படி கொஞ்சம் கொஞ்சம் மாறி 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 இந்த ஐபோன் 6, 7, 8 வர மாதிரி இப்ப பாராளுமன்றம்னு வந்து நிக்குது. சரியா? ஆஹ் ஒரு நிமிஷத்துல முடிய போகுது. ஆனா நிறைய இருக்குது என்ன. உம் நிறைய இருக்குது என்ன. சரி, இங்க அறிமுகப்படுத்த சட்டசபையில் பாராளுமன்றம் பிரதிநிதித்துவ அரசியல் முறைக்கு அடித்தளம் இச்சீர்திருத்தத்தில் முன்னெடப்பட்டது. ஏற்கனவே சொல்லிட்டேன். பிரதிநிதித்துவ முறைனா என்ன? 50ஆம் யூனிட்ல நாங்க படிப்போம். அதே போல இலங்கையின் நிர்வாக பிரிவுகள் 5ஆக குறைக்கப்பட்டு. ஓகே, இதெல்லாம் நான் ஒரு நிமிஷத்துல பார்க்க இயலாது. இதை நான் வாய்ஸ் போட்டு விடுறேன். சரியா? இதை நான் வாய்ஸ் போட்டு விடுறேன். அரசியல் அமைப்புங்கிறது இப்படி அழகா படிக்கணும். நான் இனி வார காலங்கள்ல உங்களுக்கு அந்த 40 நிமிஷத்துல நிறைய விஷயங்கள் படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ரெடி ஆகிட்டு வாரேன். ஆஹ் இந்த கிளாஸ் விளங்கியிருக்கும். ஓகே, டக்குனு செக் பண்ணுங்க. அப்போ ஒரு 1/2 நிமிஷம்